எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அன்ரிஜிஸ்டர் பார்ட்டிக்கு நம்ம சேல் பண்ணிருக்கிறோம். ஸோ அவரு என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுக்கு அந்த கூட்ஸை திருப்பி அனுப்புறாரு. அப்போ அந்த சேல் என்ட்ரி நம்ம இந்த டேலிக்குள்ள என்ட்ரி வைக்கிறோம். அது எப்படி ஜிஎஸ்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சேல்ஸ் ரிட்டர்ன் என்ட்ரி ஒன்று நம்ம வைக்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேல் என்ட்ரி ஒன்று நான் ரைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ விக்னேஷ் டெடர் அப்படிங்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சேல் என்ட்ரி ரைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த விக்னேஷ் டெடர் அப்படிங்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் சேல்ஸ் பண்ணிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கிறோம். அவரு அன்ரிஜிஸ்டர் பார்ட்டியா இருக்காருங்க. அன்ரிஜிஸ்டர் பார்ட்டியா இருக்காரு. ஸோ இவருக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சேல்ஸ் ரிட்டர்ன் இவருக்கு நம்ம சேல் பண்ணிருக்கிறோம். இவரு சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்காரு. அதை வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி வைக்க போறோம். ஸோ இந்த என்ட்ரி எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத பாக்கலாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள வந்துக்கிறேன். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் F10 அதர் வவுச்சர். ஸோ கிரெடிட் நோட் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு ஸோ தேதியை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், 18ஆம் தேதி ஒரு என்ட்ரி வச்சிருந்தோம். ஸோ இப்போ அவர் என்ன பண்றாரு, 22ஆம் தேதி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்றாரு. ஸோ விக்னேஷ் டேடர் அப்படிங்கிறவர். ஸோ ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர் மறக்காம அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. டேட் வந்து ஒரிஜினல் டேட் என்னவோ அந்த தேதியை இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கவனிச்சிங்கன்னா தெரியுங்க, இவர் வந்து அதர் அதர் ஸ்டேட் கிடையாது, நம்மளுடைய தமிழ்நாடு, நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் தான் இருக்காரு. ஸோ அன்ரிஜிஸ்டர் பார்ட்டியா இருக்கிறாருங்க. ஸோ இவருக்கு நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் இப்போ வச்சுட்டு இருக்கிறோம். டிவி வந்து பார்த்தீங்கன்னா 15 பீஸ் சேல்ஸ் பண்ணிருக்கிறோம். இதுல இருந்து ஒரு 5 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அப்போ நான் அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி வச்சுட்டேன். ஸோ ப்ரொவைட் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் எஸ் கொடுத்தாச்சு. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பையர்ஸ் டெபிட் நோட், அவங்க ஏதாவது டெபிட் நோட் அன்ரிஜிஸ்டர் கொடுத்துருந்தாங்க, ஏன்னா மோஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பர் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்மளோட நம்பரே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ நம்மளோட சிஎன் நம்பரே வச்சுட்டு ஸோ அந்த சிஎன் டேட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ இந்த என்ட்ரி நான் சேவ் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ட் ஜி கொடுத்துட்டு கோட்டுல போகிறோம். ஸோ இங்கே GSTR1 அப்படின்னு டைப் பண்ணால் நம்ம GSTR1 ரிப்போர்ட் வந்துடும். ஸோ இதில் நம்ம போகிறோம். ஸோ பீரியட் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நம்மளுக்கு B2C ஸ்மால்ல இருக்கு. B2C வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் நோட் வச்சிருந்தோம், அதாவது லோக்கல் சேல்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த லோக்கல் சேல்ஸ் பண்ணவர் நம்மளுக்கு கூட்ஸ் ரிட்டர்ன் திருப்பி அனுப்பிச்சிருந்தாரு. அந்த கிரெடிட் நோட்டை வைக்கும் போது இங்க என்ன வரல அப்படின்னா கிரெடிட் நோட் அண்ட் டெபிட் நோட்ல அன்ரிஜிஸ்டர் வரல. ஸோ அப்போ எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா B2C ஸ்மால்குள்ள உள்ள போய் பார்த்தோம்னா இங்கேயும் வரல. தமிழ்நாடு 28% தான் வந்திருக்கு. இப்போ இதை என்டர் கொடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு உங்க உள்ள ஸோ அது அட்ஜஸ்ட் ஆகி வந்திருக்குதுங்க. ஸோ இப்போ இது என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நம்ம லோக்கல் சேல்ஸ் பண்ணதை திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கிறோம். அப்போ லோக்கல் சேல்ஸ் அப்படிங்கும்போது இது என்ன ஆகுது, நம்மளோட கிரெடிட் நோட் ஜிஎஸ்டி எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளோட அந்த பர்டிகுலர் மந்தோட நம்மளோட சேல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த சேல்ஸோட அது அட்ஜஸ்ட் ஆயிக்குங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா ரிப்போர்ட்ல வராதுங்க. இன்கேஸ் நீங்க வந்து ப்ரீவியஸ் மந்த் நீங்க சேல் பண்ணிருந்தீங்கனாலுமே அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாசம் ஒரு சேல்ஸ் ரிட்டர்ன் வருது, அதாவது நம்ம ஒரு ஏப்ரல் மாசமோ மே மாசமோ நம்ம ரிட்டர்ன் சேல்ஸ் என்ட்ரி வச்சிருக்கிறோம், அவரு ஜூன் ஜூலை அந்த மாதிரி அடுத்த மாசத்துல ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னா அப்போ அது என்ன ஆகும், ஜூலை மாசத்தோட நம்ம லோக்கல் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு இருக்குது, அன்ரிஜிஸ்டர் பார்ட்டிக்கு நம்ம சேல் பண்ணிருக்கிறோம். லோக்கல் சேல்ஸ் அன்ரிஜிஸ்டர் பார்ட்டிங்க B2Cக்கு எவ்வளவு சேல் பண்ணிருக்கோம், B2C எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கிறோம், அந்த சேல்ஸ் அமௌண்ட்டோட இந்த ரிட்டர்ன் ஆகிற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகி வரும். உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி அட்ஜஸ்ட் ஆயிருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு இங்க 2 lakhs மொத்தமா நம்ம நெட் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 lakhs இருக்கு. அதுல லோக்கல் சேல்ஸ் அன்ரிஜிஸ்டர் லோக்கல் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh இருக்கிறதுனால அது உங்களுக்கு இந்த வேல்யூ கூட அட்ஜஸ்ட் ஆகி நெட் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 lakhs, அதற்குண்டான ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. ஸோ அப்போ இந்த B2Cஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, இந்த சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்குது. இவர் தமிழ்நாட்டுக்குள்ள ரிசர்வ் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம சேல் பண்ணிருக்கிறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த B2Cஸ்ல வந்து வந்திருக்குது, தமிழ்நாடு 28%குள்ள வந்திருக்கு. அப்போ இந்த கிரெடிட் நோட் அண்ட் டெபிட் நோட் அன்ரிஜிஸ்டர் அப்படிங்கிற காலம் எதுக்காக கொடுத்துருக்காங்க, ஸோ இதுல ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் எடுத்துட்டு வரல, ஸோ இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க டேலியில சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னா நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க டேலியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.